ஹலோ பஃபலோ உறவுகளுக்கு முதற்கண் இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள். நான் ஸ்ரீ கணேஷ். இன்றைய தலைவிதி இந்த பட்டிமன்றத்தின் முடிவை சொல்ல வேண்டியது என் பொறுப்பாகிவிட்டது. இருந்தாலும் இப்பவே சொல்ல தொடங்கிட்டாங்க, அப்பவே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பாருங்க எவ்வளவு சிக்கலான பொறுப்பு. உங்களுக்காக என் தலையை குளித்திருக்கின்றேன். இந்த அவையில் இருக்கும் ஒவ்வொருவரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்து உதவி செய்து இந்த முடிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த இனிய விவாத அரங்கத்தை இந்த சட்டத்தரணிமார், இந்த நீதவான்மார், இந்த வழக்கறிஞர்கள் இங்க கூடியிருக்கிறாங்க, அவங்களோட இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு தயாராகின்றேன். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. சிலவேளை நீங்க இங்க இருக்கிறவங்க யோசிக்க கூடும், இந்த தலைப்புக்கு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு மைக்ரோஃபோன் 4-5 வழக்கறிஞர்கள் தேவையா என்று சொல்லி. என்ன தலைப்பு என்று சொன்னால், குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் நடமாடுபவர், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் கணவனா மனைவியா என்பதுதான் இன்றைய மாதத்துக்கு எடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கள். நன்றி. எங்கே உங்கள் கரகோஷம்? மகிழ்ச்சி. முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நான் ஸ்ரீ கணேஷ். உங்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவன். தெரியாதவர்களுக்கு ராச்செஸ்டர் நியூயார்க்கில் இருந்து பயணித்து வந்திருக்கின்றேன். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த இனிய தாய் திருநாள் நிகழ்வை கொண்டாடுவதற்காக. இங்கு மகிழ்ச்சி என்றால் முதலில் என்னவென்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட மன திருப்தி. அதை நாங்கள் யாருமே முடிவெடுக்க முடியாது. என்னுடைய மனைவி இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார், என்னுடைய கணவன் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார், ஏனென்றால் அதனால் என்று சொல்வதற்கு யாரால முடியாது, சொல்லிவிட முடியாது. ஆகவே இங்கு இருக்கின்ற வழக்கறிஞர்கள், எனக்கு தெரியும் கணவன் மகிழ்ச்சியா இருக்கிறாரா இல்லது என் குடும்பத்துல மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறாளா என்று சொல்வதற்கு எனக்கு மாத்திரம் தெரியும். அந்த வித்தை என்னன்னு இவர்களிடமிருந்து நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். சரியா? ஓகே. இந்த எனது இடதுபுறத்தில் தினேஷ் நடராஜா, மிகவும் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இந்த விவாதத்தில் நான் கூறும் கருத்து, எனது அணிதான் சிறந்தது, இந்த வழக்கு ஆடும் மன்றத்தில் நிச்சயமாக வெல்லப்போவது என்னுடைய அணிதான் என்று ஆணித்தரமாக பேசுவதற்கு ஆயத்தமாக வந்திருக்கின்றார் தினேஷ் நடராஜா அவர்கள். அடுத்ததாக கென் சுகந்தி, அடுத்ததாக அதே அணியைச் சேர்ந்த விவேக் சிவா, அவரும் ராஜஸ்டரில் இருந்து பயணித்திருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமாக பேசக்கூடிய பேச்சாளர். என்னுடைய வலதுபுறத்தில் பெண் புலை, பெண்டாட்டி, தான் குடும்பத்தில் மனைவி, தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும், எந்த குடும்பத்திலும் அவள் தான் மகிழ்ச்சியாகவும் கணவன் மகிழ்ச்சியா இல்லை என்று சொல்லி பேசு மகிழ்ச்சியாக கணவன் மகிழ்ச்சி என்று கூறுவதற்காக தமிழமுதன், அம்மா உங்களோட பேர் என்ன, ரவிச்சந்திரன், சந்துரு காத்திருக்கின்றார்கள். நடுவர் என்ற வகையில் நான் பெரிதும் இங்கு கூற தேவையில்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய வழக்கறிஞர்களை முதலாவதாக கூப்பிடுவோம். அவர்கள் யார் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், யார் சந்தோஷமற்று இருக்கின்றார்கள், குடும்பத்தில் கணவனா மனைவியா என்பதை இந்த வழக்காடு மன்ற முடிவில் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நான் இங்கு அழைக்கின்றேன் தன்னுடைய கருத்தை கூறுவதற்கு தினேஷ் நடராஜா, எனது இடது கைப்புறத்தில் இருந்து.
மாண்புமிகு நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக மற்றும் முழுமையான சுதந்திரம் கொண்டவர்கள் மனைவி என்பதே கருத்தை கொண்டு வாதாட வந்துள்ளேன். ஐயா, எங்களை கொஞ்சம் பாருங்க. அதாவது இங்க ஆண்கள் இருக்கு, இங்க வந்திருக்க ஆண்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க. சாதாரண வேஷ்டி சட்டை, ஒரு ஷர்ட். ஆனா அதே வந்திருக்க பொம்பளாக்களை கொஞ்சம் பாருங்க. பட்டு சாரி, கழுத்துல நெக்லஸ் மற்றும் மூஞ்சி முழுக்க மேக்கப். இதுலயே வேணவங்களுக்கு யாரு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மனே நேரில் வந்த மாதிரி இருக்குது. ஐயா, சரி அதை விடுவோம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நொந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னு நான் நடுவர்களே, நிம்மதியான இருக்க காலத்துல மனைவியை தேடுறோம், மனைவி வந்த பிறகு நிம்மதியை தேடுறோம். இது உண்மையா பொய்யா? சரியா? அதையும் விடுவோம். சாதாரண மொபைல் எல்லாரும் வச்சிருக்கீங்க. மொபைல் வச்சிருக்கிறதுல மிஸ்கால் வருது. மொபைல் பார்ப்பேன், மொபைல் வந்து வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகுனா மிஸ்கால் வந்துச்சுன்னு சொன்னா போனை பார்த்துட்டு வச்சிருவாங்க. சரியா? அந்த போன் வைப்ரேட் ஆகுது, உடம்பு முழுக்க ஆச்சுன்னா அது விசிஸ்தாங்க. சரியா? மற்றவங்க எல்லாம் சைலண்டா மொபைலை ஆஃப் பண்ணிட்டு இந்த காலத்தில் இருக்கவங்க இருக்காங்க. அது சரி, அதையும் விடுவோம். கிட்டத்தட்ட நான் ஸ்ரீலங்கா போயிருந்த டைம்ல அங்கே ஒரு வழக்கம் என்ன கேட்டால், ஒரு ஊருக்கு போயிருந்தா எல்லாரும் வீடு தேடி வருவாங்க, உறவினர்கள்லாம் வருவாங்க, கலப்பாங்க. அப்படி சின்ன பையன் வந்திருந்தாப்புல. வந்திருந்த டைம்ல உங்க அப்பா என்ன செய்யறான்னு கேட்டேன். அவன் சொன்ன, அம்மா சொல்ற வேலையெல்லாம் வீட்டில் செய்யறேன்னு சொல்லி. நான் இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. சரி, அதையும் விடுவோம். அமெரிக்காவில் பெண்கள் வீடு, அடுப்பு, குழந்தை இந்த வட்டத்துக்குள்ள இருந்தவங்கலாம் எங்கேயோ இப்ப இங்க பஃபலோல பொறுத்தவரை டிம் ஹார்டன்ஸ், வால்மார்ட், சப்வே, ECMG எங்கெங்கயோ வேலை செய்யறாங்க. தனிப்பட்ட சம்பளம், வேலை, அடையாளம், சம்பாதிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க மற்றும் சேமிக்கிறாங்க. கணவர்கள் தான் சொல்வது சட்டம் என்று நினைத்த ஒரு காலத்துல, நோ திஸ் பாயிண்ட் ஆன், அவர்களே ஒரு காலத்துல தான் அப்படி இருந்தாங்க. மனைவியை கேட்காம இப்ப எதுவும் செய்ய முடியாது. இப்ப என்ன கேட்டா, கிச்சன்ல சமைக்கிறது, சாமான் பாத்திரம் கழுவுறது, குழந்தைகளை பார்த்து பொறிக்கிறது, வீட்டுல கூட்டுறது, வைக்கிறது எல்லாமே கணவர்கள் தான். மனைவி அதுல கொஞ்சம் தான் பங்கு வகிக்கிறாங்க. அடுத்தது நான் அதை பிரிச்சு எழுதினேன், உணர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு, சமூக எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு பேசும் தொழிற்சொற்கள், மனம் திறக்கும் வட்டங்கள், செல்ஃபியா, சலூன்ஸ், மேக்கப் அண்ட் எவ்ரிதிங். உணர்ச்சிகளை பகிர்ந்த தெரிந்தவர்கள் அதிகம் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். மாண்புமிகு நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அதிகாரம் உள்ளது, சுதந்திரம் உள்ளது, மதிப்பு உள்ளது, பாதுகாப்பும் உள்ளது. இந்த நான்கும் யாரிடம் உள்ளதோ அவர்களே மகிழ்ச்சியான வட்டத்தில் உள்ளவர்கள். இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வது மனைவிகளை, கணவன் என்பது இல்லை என்பதை தெளிவாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நல்ல காலம் பிறந்திருக்கிறது. தாய் பிறந்தால் வழி பிறக்கும். நன்றி தினேஷ் அவர்கள். ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை இங்கு தெரிவித்து தந்திருக்கின்றார். அடுத்த கட்சியின் சார்பில் பேசுவதற்காக நான் உங்கள் முன்னிலையில் அழைக்கின்றேன் திரு தமிழமதன் அவர்களை. அவர் தனது கருத்துக்களை இப்பொழுது கூறுவார். வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மிகவும் அற்புதமான ஒரு தலைப்பிலே நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருப்பது கணவர்களே என்ற தலைப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
பட்டியலுக்கு போவதற்கு முன்பாக நான் சில குடும்பம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக சிறு ஒரு விளக்கத்தை தந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். குடும்பம் என்றால் என்ன? நமது சமுதாயத்தில் மிகவும் அடிப்படையான ஒரு அழகு இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை வைத்துத்தான் கிராமங்கள் உருவாகின்றன, ஊர்கள் உருவாகின்றன, இன்னும் கொஞ்சம் ஆட்கள் கூடினால் அது நகரமாக மாறுகிறது. அப்ப எது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த குடும்பம். அப்ப இந்த குடும்பம் என்றால் என்ன, அது எப்படி உருவாகிறது? ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரையும் இந்த சமுதாயம் ஏதோ ஒரு வகையில் திருமணத்தை செய்கிறார்கள். அது குடும்பம் வந்து எங்களுடைய வாக்காளர் இருந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து அது தனியாகவே போயிடும். அப்ப இதில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கடவுள் பூமியிலே உமக்காக உருவாக்கிய சொர்க்கம் தான் இந்த குடும்பம் என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த காலத்திலே பல்வேறுபட்ட வடிவங்களும் மாறி அமைந்திருக்கிறது. ஆரம்பத்திலே கூட்டு குடும்பமாக இருந்தோம், பிறகு தனி குடும்பமாக வந்தோம், பிறகு தொலை நிமித்தம் காரணமாக பல்வேறு தொலை தூரத்திலே கணவன் ஒரு இடத்தில் மனைவி இன்னொரு ஊரில் வெளிநாடுகளில் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம், பிறகு வட்ச குடும்பம், எல்லா வகையான குடும்பங்களும் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த குடும்பம் உருவாகினால் அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஒரு சின்ன ஒரு உளவியல் சைக்காலஜி பேக் கொண்டு எங்களுக்கு ரெண்டு பக்கத்திலே மூளை இருக்கிறது. ஒன்று வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. எல்லோருக்கும் தெரியும், பெண்கள் இடது பக்கத்து மூளையால் சிந்திப்பார்கள், ஆண்கள் கூடுதலாக வலது பக்கத்து மூளையால் சிந்திப்பார்கள். வலது பக்கத்து மூளையால் சிந்திப்பவர்கள் எப்பொழுதும் கற்பனையிலே வாழ்வார்கள், இடது பக்கத்து மூளையால் சிந்திப்பவர்கள் எப்பொழுதுமே தர்க்க ரீதியாக சிந்திப்பார்கள். அப்போ ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது அவள் கற்பனை செய்கிறாள், குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் கல்யாணம் கட்டினால் சந்தோஷம் பெறும் என்று யார் சொன்னது? யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த ஆண்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், நாங்கள் எல்லாவற்றையுமே அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். இல்லத்தால், இல்லத்தரசி, எல்லாம் எல்லா வகையான இதுகளை அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்திருக்கிறோம். ஏற்கனவே நடுவர் கூறியது போன்று மகிழ்ச்சி என்பது தனிப்பட்ட விடயம். அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம்? எல்லா விடயங்களையும் நாங்கள் அந்த இல்லத்தரசிக்கு, மனைவிக்கு கொடுத்து விடுகிறோம். அது இலகுவாக இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் குறைவு, அற்பமான எதிர்பார்ப்பு. தலைவர் கூறினார், இவ்வளவு மேக்கப் போட்டுக் கொண்டு வந்தால் தான் இந்த இடத்துக்கு வரலாம் என்று. நாங்கள் ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் பட்டிமன்றம் போவதற்காக நான் இன்றைய காலமும் செலவழித்தேன். இல்லாவிட்டால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். அப்ப எதிர்பார்ப்பு குறைந்தால் சந்தோஷம் கூடும். அது மிகவும் எளிமையான ஒரு கருத்து. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. சாதாரணமாக சிந்தியுங்கள், சும்மா இருப்பது ஆண்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருப்பது, ஒன்றுமே சேர்க்கவில்லை. வழக்கறிஞர் தமிழமுதனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தை. நாங்கள் சும்மா இருப்பதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் மனைவிமார் அப்படி இல்லை. ஒரு பட்டியல் வைத்துக் கொண்டு பார்க்கிறேன், கொடை வள்ளல்கள் என்று சொல்ல வருகின்றார். ஆகவே நடுவரவர்களே, மிகவும் நீங்கள் கூறியதற்கு அமைவாக மிகவும் சிறப்பாக கூற வேண்டும் சொன்னால், மகிழ்ச்சி என்பது தனிப்பட்ட விடயம். நாங்கள் மனைவிமார் போது அது இருந்தால்தான் மகிழ்ச்சி, இருந்தால்தான் மகிழ்ச்சி இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் எனது முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அப்ப பார்வையாளர்களே, நண்பர்களே, கணவர்மார் எல்லாரும் தியாகிகள் என்று கருத்தை கூறி தான் கணவன் பக்கமே நிச்சயமாக வெற்றி என்று உறுதியாக கூறுகின்றார் வழக்கறிஞர் தமிழமுதன். எங்கே அடுத்த வழக்கறிஞர்களுடைய ஆதிக்கமான ஆணித்தரமான வாதத்தை பார்ப்போம். அடுத்ததாக மனைவிமார்களே மகிழ்ச்சியாகவும்
சுதந்திரமாகவும் குடும்பத்தில் வாழ்கிறார்கள் என்பதை உறுதியாக கூறுவதற்கு திருமதி கென் அவர்களை அழைக்கின்றேன். இதோ அவர் தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களோடு. எங்கே உங்கள் கரகோஷம்? தலைவர்களே, மேடையிலே இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பவனோபால் தமிழ் மக்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, என் அன்பார்ந்த குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது, முழு சுதந்திரத்துடன் இருப்பது கணவனா அல்லது மனைவியா? நான் மனைவிதான் முழு சுதந்திரத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார் என்பதற்கான சில விவாதங்களை உங்கள் முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். முதலாவதாக, வீட்டின் அத்திவாரமாக அசையாமல் இருப்பதற்கு காரணம் அந்த வீட்டின் ராணியாக திகழும் மனைவி அனுபவிக்கின்ற சுதந்திரமும் மகிழ்ச்சியும் தான். பெண்ணின்றி அமையாதது உலகு என்பது போல மனைவியின் மகிழ்ச்சியின்றி அமையாதது குடும்பம் என்பதை நிலைநாட்ட நான் இதோ எனது வாதத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என நினைக்கிறேன். வீட்டின் உள்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருப்பவர் மனைவிதான். கணவர் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த பணம் எங்கு செலவிட வேண்டும்? குழந்தைகள் எந்த பாடசாலையிலே கல்வி கற்க வேண்டும்? உறவினர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டின் ஒட்டுமொத்த நிர்வாக சுதந்திரத்தையும் மனைவியிடமே உள்ளது. ஒரு நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு நிர்வாக அதிகாரி அனுபவிக்கின்ற சுதந்திரத்தை விட வீட்டிலே மனைவிகள் வீட்டில் அனுபவிக்கும் சுதந்திரமானது நிர்வாக சுதந்திரம் மிகவும் பெரியது. இரண்டாவதாக, மனைவி உணர்ச்சிகளின் சுதந்திரத்தை அனுபவிக்கின்றார், இமோஷனல் ஃப்ரீடம். ஆண்கள் எப்பொழுதும் நான் ஒரு ஆண் என்ற பிம்பத்துக்குள் சிக்கிக்கொண்டு அளக்கூட தெரியாமல் இருக்கின்ற ஒரு பாசமாகத்தான் இருக்கின்றார்கள். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் மனைவியானவள் கோபம் வந்தால் கோபப்படுவாள், சந்தோஷமாக சிரிப்பாள், கவலை வந்தால் அழுதே தீர்த்து விடுவாள். எனவே இந்த மன சுதந்திரம் என்பது மனைவிக்கு மட்டுமே இருக்கின்றது. அழுத்தமில்லாத மனமே மகிழ்ச்சியான மனம். மனைவி கல்வியிலே சரஸ்வதியாகவும், செல்வத்திலே லட்சுமியாகவும், வீரத்திலே வெற்றியாகவும் தனது முழு சந்தோஷத்துடனும் முழு சுதந்திரத்துடனும் வாழ்கின்றார். இங்கே நமது எதிர்ப்பிலே இருக்கின்ற பாரதி, அவர் ஒரு மகிழ்ச்சியான முழு சுதந்திரம் கொண்ட ஒரு இளைஞர். ஆனால் நீங்க எங்க அடிக்க வந்து பேசுறாங்க. அடுத்ததாக நான் இன்னொன்று சொல்லலாம் என நினைக்கிறேன். மனைவி முழு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு முதலாவது நான் கூற விரும்புவது, ஒரு மனைவி அவள் தனது குடும்பத்தில். திருமதி கென், உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து கொண்டு வருகின்றது. உங்கள் கருத்தை சுருக்கமாக கூறவும். ஒரு மனைவி முழு சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான காரணம், முதலிலே அவள் கணவன் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது முதலாவதாக தாய்மை இருக்கின்ற நேரத்திலே அந்த 10 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு மனத்தியாளர்களும் அந்த தன்னுடைய முகம் பார்க்க முன்னே தன்னுடைய கருவிலே முழு சுதந்திரத்துடன் சந்தோஷமாகவும் இருப்பதை விட வேறு என்ன சந்தோஷத்தை கணவனால் அடைய முடியும் என்பதை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன்.
நல்ல கருத்துக்களை பரிமாறி சென்றீர்கள். உங்கள் கருத்துக்களை பாராட்டுகின்றோம். இங்கே அடுத்ததாக ரவிச்சந்திரன் அவர்கள் தனது வாதத்தை கணவர்கள் தான் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை தெரிவித்து தன்னுடைய வாதாட்டத்தை ஆரம்பிக்கின்றார். அவையோரே, சபையோரே, நடுவரே, அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? எந்த பாஷை படித்தாலும் எந்த மொழி படித்தாலும் முதல் எழுத்து என்னது? ஆன்ற சொல்லும். ஒரு நாளுடைய தொடக்கம் என்னது? சூரியன். சூரியன் இல்லைன்னா எப்படி அது ஒரு டேன்னு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட சூரியனுக்கு நன்றி கூறி எடுக்கும் விழாதான் பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகையை நமக்கு அழகா இன்னைக்கு கொடுத்துருக்கிறது செந்தில், சந்துரு அண்ட் கமிட்டி. தேங்க்யூ, ரொம்ப நல்லா பண்றீங்க, நல்லா பண்றீங்க. பொங்கல்னா என்னங்க? சூரியனுக்கு நன்றி, ஏன்னா நம்ம விவசாயம் பண்றோம். பொங்கல்னா என்ன? அனிமல்ஸுக்கு தேங்க் பண்றோம். பிகாஸ் விவசாயம் பண்ண நமக்கு உதவியாக இருப்பது அனிமல்ஸ். அப்புறமா என்ன நடக்குது? அறுவடை நடக்குது. கடைசி அறுவடை, the last harvest of the season before winter, which is கரும்பு விவசாயம் பண்ணி அறுவடை பண்றோம். மஞ்சள், இஞ்சி எல்லாத்தையும் விவசாயம் பண்ணிட்டு இனிமே விவசாயம் 3 மாசத்துக்கு கிடையாது. ஏன்னா இது மார்கழி மாசம் முடிஞ்சு தை ஆரம்பிக்குது, குளிர்காலம். லேண்ட்ல எந்த விவசாயமும் கிடையாது, வெறுமனதான் இருக்க போகுது. ஸோ சூரியன் distance from the earth is longer, larger. ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்லி டாட்டா சொல்லி பை பை சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதனாலதான் சைனீஸ் இதை லூனார் நியூ இயர்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சூரியன் மறைஞ்ச உடனே கிடைச்ச சாமானெல்லாம் வச்சு 3 மாசத்துக்கு சாப்பிடணும். அடுத்து சூரியன் எப்போ வரும்னா தமிழ் திருநாள் தைப்பொங்கல் முடிஞ்சு தமிழ் புத்தாண்டு போதுதான். அதை தான் நம்ம சோலார் நியூ இயர்னு சொல்றோம். எல்லாரும் விஷு, உகாதி எல்லாம் கொண்டாடுறாங்க. அது வரைக்கும் நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிடணும். அப்படி ஒண்ணுமே வேலை இல்லைங்க வீட்டில். அப்ப என்ன செய்வாங்க? வேலண்டைன்ஸ் டே வருதா, சரஸ்வதி பூஜை வருதா? சரஸ்வதி இஸ் த காடஸ் ஆஃப் டிசையர். அப்பதான் கல்யாணங்கள் நடக்கும். குடும்பங்கள் ஒன்னா வீட்டில் இருக்கும்போது தான் கல்யாணம் நடக்கும். அப்படி கல்யாணம் நடக்கும்போது என்ன தலைப்பு நம்ம நடுவர் நமக்கு சொல்லியிருக்காரு? குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பது ஆண்களா பெண்களா? பர்ஃபெக்ட் தலைப்பு. நான் ஆண்களேன்று பேச வந்திருக்கேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் செஞ்சுக்கிட்டு சிங்காரி ஒருத்தி இங்க தனியாக வந்தாளாம். இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்கும்போது அழுது ஒழிஞ்சிட்டா வருவாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்ல. இதெல்லாம் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னா உங்களுக்காக தியாகம் பண்றது யாரு? உங்க வீட்டுக்காரர் தான். அவர் ஒரு பழைய டிஷர்ட் போட்டு வந்திருப்பாரு. கரெக்டா ஆண்களே? ஆண்கள் ரொம்ப பாவங்க. ஒரு பழைய டிஷர்ட், ஒரு யூடியூப் வீடியோ பாருங்கன்னா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு கொடுங்களேன், சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. டிவி ரிமோட்டை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. பொண்டாட்டியோட சண்டை இல்லை, வைஃபை ஸ்பீடா இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அது ஃபெஸ்டிவல் தான். அப்பேற்பட்ட சமயத்துல நம்ம ஔவை பாட்டி என்ன சொல்றாங்க? உடையது விளம்பேல் அவ்வியம் பேசேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது என்கிட்ட இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பட்டுப்புடவை இருக்கு, இவ்வளோ நகை நட்டு இருக்குன்னு வெளியில சொல்லக்கூடாது. ஆனா அது சொல்லலைன்னா நம்ம பெண்களுக்கு தூக்கம் வருமா? இன்னைக்கு என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு தைரியமா இப்போ பேசுறேன். நீங்க எதுவுமே சொல்லனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. அதே மாதிரி பொறாமப்படக்கூடாது. என்னதான் சில பேர் என்னை பார்த்து நல்லா இருக்கு படம்னு சொன்னாலும் அவங்க கண்ணில் இருக்கிற பொறாமையை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பெண்களுடைய குணம். ஏன்னா சந்தோஷம் இல்லை, இருக்கிறது போதும் நம்ம நினைக்கிறோமா? நெக்ஸ்ட் டைம் நான் கடைக்கு போகும்போது இந்த தடவை என்னோட புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த தடவை இன்னும் பெட்டரா வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி சமயத்துல பாவம் நம்ம ஆண்கள். உண்மையிலேயே சந்தோஷம்னா என்ன? விட்டு கொடுத்து போகணும். மனைவியுடைய கணவனுடைய கனவுகளை நிறைவு பண்ணணும், அக்கறையா இருக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியது யாருன்னா ஆண்கள் மட்டுமே. சிவபெருமான் எடுத்துக்கோங்க. நாரதர் கொண்டு வந்து மாம்பழத்தை சாப்பிட்டாரா? சாப்பிடல. சந்தோஷமா மனைவி கிட்ட கொடுத்துட்டாரு, விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. அதனாலதான் நமக்கு விநாயகர் அகவல் கிடைச்சது. முருகன் பழனி மலைக்கு போனதுனால நமக்கு ஒரு சாமி முகமது கிடைச்சது. சாமியே பெரிய விளையாட்டு காட்டி இருக்கிறாரு. எஸ். ஸோ
எப்படி ஆண்கள் ஃப்ரீடமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியாது, குழந்தைங்க எத்தனாவது படிக்கிறாங்கன்னு தெரியாது, நாளைக்கு ஸ்கூல் இருக்கான்னு தெரியாது, இன்னைக்கு ப்ரோக்ராமே எத்தனை பேர் வீட்டுக்காரருக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அபா மிஸ் ரதி, உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் கிட்டிக்கொண்டு வருகிறது. உங்கள் கருத்தை சுருக்குங்கள். சரி, தேங்க்யூ. ஸோ அதனால ஆண்களே சந்தோஷமா இருக்காங்க, மைண்டை கிளீனாகவும் கிளியராகவும் வச்சிருக்காங்க. தினேஷ் அண்ட் சுகந்தி, நீங்க தப்பான அணியில இருக்கீங்க. சொன்ன பாயிண்ட் எல்லாம் எங்களுக்கு சாதகமானது. பரவாயில்ல, போயிட்டு போது நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுனால, உங்க வீட்டுக்காரர் அப்படி அனுப்பிச்சதுனால குட். நன்றி. அப்பாடா, வாதமோ வாதம், சூப்பர் வாதம் ஐயா. நல்ல கருத்துக்களை தன்னுடைய கட்சிக்காக வீசி விளாசிட்டு போயிருக்கிறாங்க திருமதி ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ நாங்கள் அடுத்ததாக மத்த பகுதி யாரு, மனைவிமார்தான் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் மண் மைந்தன் ராச்செஸ்டர் கதாநாயகன் எங்களுடைய விவேக் சிவா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களோடு இப்பொழுது ஒளிவாங்கியை நாடி கேட்டு பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி. அமைதியாக இருந்து தொடர்ந்து கேளுங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த விழாவை சிறப்புற அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்பத்தில் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் கொண்ட நபர்கள் கணவனா மனைவியா. எனக்கு என்னென்னா, இந்த 3 பேரும் மகிழ்ச்சி என்று கூற வந்து இங்கே கவலையோடு தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எங்கள் சார்பாகவே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது கூறிய அந்த தமிழ்ச்செல்வன், குடும்பத்தில் பலவாறு பிரிந்திருந்தாங்க, வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை எல்லாம் சொல்லி கடைசியாக ஆண்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனைவிக்கு விட்டு கொடுத்து போறாதான் என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரவிச்சந்திரன், அகர முதல் எழுத்தெல்லாம் சூரியனுக்கு நன்றி, தியாகம் ஆண்களை பண்ண வேண்டும், ஆண்கள் செய்கிற தியாகத்தால் தான் பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்று கூறினார். இதைத்தான் நாங்களும் கூற வாருகின்றோம். என்ற கவலை என்னென்றால், அந்த தலைப்புக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்குறோம் என்றதான். ஒரு ஞானி இருந்தார், அவர் ஒரு கொஞ்சம் ஆண்களை கூப்பிட்டுட்டு சொன்னார், மனைவிக்கு பயந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பாருங்கள், பயப்படாதவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போங்க. அங்க பார்த்தால் எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு ஆளை தவிர. அப்ப அவர் கேட்டார், நீர் என்ன உனக்கு மனைவிக்கு பயம் இல்லையோ கட்டிக்காரன் என்று சொல்லி அவர் சொன்னார், இல்ல மனைவி சொல்லி விட்டவா கூட்டமா இருக்கிறாங்க பக்கம் போயிடாது. அப்ப இது இந்த மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காண்டி நாங்கள் செய்யற தியாகம். பொதுவாக வீட்டில் நாங்கள் பல விடயங்களை விட்டு கொடுத்து போகின்றோம், மனைவி மகிழ்ச்சியா இருப்போம்ன்றதுக்காண்டி. இப்ப டிவியில அவங்க தொடர்ந்து டிராமா பார்ப்பாங்க, அடுத்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பார்க்க இயலாது. ஆனால் நாங்கள் அதை பொறுத்து போகின்றோம், ஏன்னா அவ சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் அவ விட்டு கொடுத்து போறதுக்காக நாங்கள் ரொட்டியை தோசையை சுட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் கீரையை ஒன்றும் போல நாங்கள் பண்ணி கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் விளங்கும். நீங்கள் பயப்படாம கதை இன்றைக்கு மட்டும்தான், நாளையிலிருந்து நாங்கள் பழைய போயிடுவோம். அதே மாதிரி கடைக்கு நாங்கள் அவரோட உடுப்படைக்கிறதுக்காண்டி அவ்வளோ கூட போவோம். அங்கே போனால் ஒரு 2 மணித்தேலம் அவ தேடி உடுப்படுப்போம். நாங்கள் அங்கே நிச்சயம் அந்த குட்டி போட்ட பூனியும் நான் மாதிரி செய்வோம். அதுக்கு பிறகு வந்து கேட்பா இது எப்படி இருக்காண்டு. அப்ப நாங்கள் என்னன்னா கூடாண்டு சொன்னா பிறகு 2 மணித்தேலம் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுவோம், அதுக்காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். வீட்டை வந்துட்டு அடுத்த நாள் எப்படியே சொல்லிடுவோம், அதை கொண்டு மாற்றணும், அது பிடிக்கலையும். அதே மாதிரி எங்களோட கஷ்ட காலத்துக்கு எங்கள்கிட்ட சொல்லுவா, அப்பா போய் 2 தேங்காய் வாங்கி கொண்டு வாங்க, மரக்கறி வாங்கி கொண்டு வாங்கட்டா. எங்களோட தலையில என்ன நடக்குறியா அங்க வாங்கி கொண்டாட தேங்காய் ஆளுகளா இருக்கும், மரக்கறி வாடி போயிருக்கும், அதுக்கும் சேர்த்து பூஜை விழும். எல்லாத்தையும் நாங்க பொறுத்து கொண்டு போவோம். அதே மாதிரி வேலைக்கு போய் வர தலைப்பறை தாங்க முடியாது, எல்லாருக்கும் விளங்கும். அதை இங்க நாங்கள் இல்லத்து அரசிகள் அண்டு தான் சொல்றோம், இல்லத்து அரசர்கள் அண்டு யாரும் நாங்களை சொல்றோம் இல்லை. நாங்கள் எப்பவுமே அதைக்கு பணிவிட செய்கிறார்கள் தான்.
நாங்கள் துணிஞ்சு கலக்கோம், மனைவி மன்னிச்சு கொள்ளணும், மறந்துடும். இப்ப இந்த விழா இந்த விழா ஆரம்பிக்கும் பொழுது இந்த குத்து விழா கேட்டுறதுக்கு எல்லாரையும் அழைச்சாங்க. ஆனா அங்க வந்த எல்லாரும் எங்களோட இல்லத்தரசிகள் தான். ஒரு அரசர்களும் நாம காணல இந்த விளக்கு. என்ன இந்திய விளக்கு விட்டாதான் வீட்டுல விளக்கு எரியும். அதுக்காண்டி எல்லாத்தையும் நாங்க பொறுத்து போறோம். ஆனபடியா இந்த நேரத்தை நாங்க எப்படி நாங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற முறையை பொறுத்திருக்கிறது. அதோட இந்த இல்லத்தரசிகள் நேரம் செலவழிக்கிறத நீங்க வழியாக கவனிச்சீங்கன்னா அது நேரத்தை மட்டுமில்லை பணத்தையும் செலவழிக்கிறது அதுதான். அது நாங்க கேட்கக்கூடாது, கேட்டீங்களோ நிச்சயமாக அது எங்களோட அதோட சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு நேரம் கிடைக்காது. ஆனபடியால் வழக்கறிஞர் திரு விவேக் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக கூறவும். எப்பவும் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கிறார்கள். நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாம் சுட்டு கொடுத்து கொண்டே இருக்கோம். எல்லா கணவன்மாரும் இதை விட்டு நாங்கள் சந்தோஷம் அடைவோம். ஏதோ எங்களால் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமாக நல்ல ஆணித்தரமான கருத்தை தன்னுடைய கட்சிக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு நேச்சுரலாக இயற்கையாக ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய கதை சம்பவங்களை மிக விமர்சித்து தன்னுடைய கருத்தை பலப்படுத்தி சென்ற திரு விவேக் அவர்களுக்கு எங்கே உங்கள் கரகோஷம்? சுட்டு கொடுத்து விட்டு கொடுத்து. அற்புதம், நல்ல ஒரு கருத்து. எல்லாருடைய தலையிலும் அது ஏறி இருக்கும். அடுத்ததாக இல்லை இவர் என்னத்தை சுட்டு கொடுத்தா என்ன விட்டு கொடுத்தா என்ன, கணவர்கள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை ஆணித்தரமாக கூற எங்கள் சந்துரு தம்பி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களோடு இப்பொழுது ஒளிவாங்கிக்கு முன்பாக எங்கே கேட்டு பார்க்கலாம். வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் எல்லாருக்கும். முதலாவதாக சிவாண்ணா சொன்னார், இந்த குத்துவிளக்கு ஏற்றுறது எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான். வீட்டுக்கு வெட்டிங் பண்ணி வந்தா குத்துவிளக்கு ஏற்றுறது பெண்கள் தான். இப்ப குத்துவிளக்கு ஏற்றுறது பெண்கள், அது நான் சரி என்று தான் சொல்லுகிறேன். அடுத்தது வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டுக்கு மோஸ்ட்லி எங்க சாமி தட்டு எங்க இருக்குது, என்ன சாமி இருக்குதுன்னு எனக்கு பேருக்கு தெரியாது. அடுத்தது அவர் கூட்டினார் ஷாப்பிங்கை பற்றி. அதுல முக்கியமாக இப்ப மேனேஜி ஹஸ்பண்டுக்கு சொல்றார் என்னென்ன வெண்டிக்காய் பண்ணி கொண்டு வர சொன்னா கத்திரிக்காய் பண்ணி கொண்டு வர்றது. சரியாடி வெண்டிக்காய் கறி வைக்க தேவையில்ல, கத்திரிக்காய் கறி அவை. ஆனா மேனேஜி வெண்டிக்காய் கறிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருப்பேன். கத்திரிக்காய் அப்ப அதுல பெண்களுக்கான அந்த சுதந்திரம் அதுல இல்ல. அவ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா வெண்டிக்காய் கறிக்கு, நீங்க பிள்ளையா கத்திரிக்காய் பண்ணி கொண்டு வந்துட்டு கத்திரிக்காய் கறியை வை. ஆனா அதுதான் சரியாண்டு. ஆனா ப்ரிப்பரேஷன் பண்ணினது வெண்டிக்காய். அதே மாதிரி எங்களின் எதிரணி தலைவி கூறினார், ஒரு குடும்பத்துல சுதந்திரமாக, அதாவது மினிஸ்ட்ரி, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பிரசிடென்ட் என்ன இருந்தாலும், ஈவன் நீங்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிக்னேச்சர் சைன் பண்ணி ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் அனுப்பினா கூட அங்க கீழ் மட்டத்தில் இருக்கிற கவர்னர் அதை அலோவ் பண்றது. அதே மாதிரி தான் நீங்க என்னதான் டாப் லெவல்ல இருந்தாலும் அங்க ஒர்க் அவுட் பண்றது எங்கட கணவர்கள் தான். அதாவது அவர்கள் தான் அந்த சுதந்திரமா டிசிஷன் எடுக்கிறது. அடுத்தது தினேசன் அவர்கள் கூறினார், எல்லாருக்கும் இப்ப இங்க இதுல வந்த எல்லா பெண்களும் நெக்லஸ் எல்லாம் வேர் பண்ணி கொண்டிருக்கணும், சாரி எல்லாத்தையும் வேர் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா அதுல பெர்மிஷன் கிராண்டட் என்று சொல்றது கணவர் மேகல் தான். கணவர் மேகல் சொல்றது, அடியே எத்தனை இவ்வளவு நெக்லஸை போட்டு கொண்டு போகாத, பக்கத்து வீட்டு மெல்லிகா பார்த்தா அது பிரச்சனையாகும். அவன் வந்து அவன் புருஷனோட சண்டை பிடிப்பார். நீ ஒரு வீட்டுல தொடங்குற பிரச்சனையை பக்கத்து வீட்டுல கொண்டு போறேன் கண்ட்ரோல் பண்றது ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கு. நீ அதே நேரத்துல மற்றும் கேட்கறது இல்லை. அதே மாதிரி தான்
தான். அதே மாதிரி தான் மனைவிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. தாலி அதுகளை மட்டி எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஆனா கணவர் மேக கட்டினாங்களா கட்டலையா என்னன்னு ஒன்றும் தெரியாது. மனைவி என்றா தாலிய வழியில இருக்கும், ஒரு குங்கும போட்டு இருக்கும், அதை பார்த்தா ஓகே இந்த மனசு பெரிங்க ஆயிட்டான். ஹஸ்பண்டுக்கு சுதந்திரமா உங்களுக்கு என்ன சொல்ல வரும் சபைகளுக்கு விளங்க என்ன சொல்ல வருகிறேன் குருட்டடிதான். அதே மாதிரி சிவானா கூறினா சாப்பாடை பற்றி சரியா. இதுல நான் மோஸ்ட்லி பார்த்தது மனைவி மகள் கஷ்டப்படுறது சமையல்ல தான். என்னதான் நல்லதா செஞ்சிருந்தாலும் ஈவன் பண்டிகையில வித்தியாசமா சுவையா செஞ்சிருந்தாலும் அதுல ஹஸ்பண்ட் மேல சொல்றது உண்ட இது தோசை மாதிரியே இல்ல, நீ கருகி தோசை கருகிட்டு இட்டலி கல்லா தாண்டி இருக்கிறடி மெல்லியா இருக்கிற பேரடின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தோசையை விட்டுட்டு பக்கத்து விட்டு ரேகாண்ட தோசையை பாரு எப்படி இருக்கிற உனக்கு சுட தெரியாது, நீ சட்னியா செஞ்சிருக்கிற. இவ்வளவு கமெண்ட் சொல்றதுக்கும் ஹஸ்பண்டுக்கு லோட்டு இருக்குது. ஆனா மனைவி மகள் சரி ஓகே பின்னுக்கு போய் அழுகுறது தான். ஈவன் நீங்க பண்டிகை காலத்துல கூட பாருங்க, எனக்கு தெரிந்து எங்கட அப்பா மகள் கதிரைக்கு மேல காலை போட்டுக்கொண்டு பட்டிமன்றம் அடுத்தடுத்த சினிமா நிகழ்ச்சிகள் சன் டிவியில வர்ற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. மனுஷிமார்கள் இந்த வயித்தடியில முக்கியமா நான் இந்த தாயை சொல்றேன், அவர்கள் முறுக்கு அதிகலாம் சுட்டி வெள்ளை துணி கருப்பு துணியாக மாறுறது. அந்த கண்ட்ரோல அந்த சுதந்திரத்தை கொடுக்காதது எங்கட கணவன் மகலாம் என்னது கட்சி ஆக்கலாம். அதே மாதிரி தான் ஓகே இதுல எல்லாருக்கும் தெரியும் குமோன் கிளாஸுக்கு விடுறது. தினேஷ் அண்ணா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப வால்மார்ட்ல சப்வேல எல்லாம் வேலை செய்யணும் சரியா. ஆனா சமையல் கட்டுல ஒரு 8 hours இல்ல 4 hours வால்மார்ட்டோ ட்ரிங்கோட்டோல வேலை செஞ்சாலும் வீட்டுல திருப்பியும் வேலை செய்ய போறது மனைவி மேக தான். கணவன் மேக நாங்க வேலை செய்ய போறோம் ஏடி சமைச்சிட்டியான்னு தான் கேட்கிறது. எங்க கறிய கொண்டு வர 8 மணி ஆச்சு எனக்கு பசிக்குது சாப்பாடுங்க இல்ல இருக்க அது செய்கிறது. அப்ப அப்படியான ஒரு கண்ட்ரோலிங் இருக்கிறது என்னோட கணவர் மேகட்ட சுதந்திரம் இருக்கும். சந்துரு உங்களுக்கு வழங்கப்பட்ட காலம் முடிந்து கொண்டு வருகின்றது, சுருக்கி கூறுங்க. அதே மாதிரி பிள்ளை பெற்றிருந்தா ஸ்கூல்ல கூப்பிட்டா அவங்க பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னா நீ உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதா இப்படி அதை பெண்களை கூப்பிட்டு கலக்க வச்சிருக்கிறான் அந்த பிள்ளைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கழிச்சிட்டு போடுறது. ஆனா பெற்றதாலுதான். ஆனா அதை பற்றி ஒண்ணுமே இல்ல, மனுஷிதான் எல்லாத்தையும் செய்கிறது. உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாது ஏன் அவளை என்ன கூப்பிட்டா, உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாது அவ பிள்ளை வளர்க்கறதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையா. நன்றி. ஓகே சோ நான் இப்ப என்ன கூற வருகிறேன், இந்த முழு சுதந்திரமாக ஈவன் ட்ரம்ப் சைன் பண்ணினா கூட லோ லெவல்ல ஒர்க் அவுட் பண்றா, அதாவது கேங்ஸ்டரா வேலை செய்யறது எங்கண்ட கணவன் மேக தான். மனைவி மேகல் என்னதான் சிக்னேச்சர் போட்டிருந்தாலும் அண்டர் லெவல்ல வேலை செய்யறது கணவன் மேக. அவங்களோட கண்ட்ரோல்ல தான் மனைவி மேகல் இருக்கிறார்களுடைய மனைவி எப்பயும் சுதந்திரமாகவோ சந்தோஷமாகவோ இருப்பதில்லை. அதாவது இதை ஈக்குவலா சொல்ல போனா கணவர் மேக தான் சுதந்திரமாகவும் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை நன்றி. சந்துரு நீங்க வேற லெவல்லே போயிட்டு நல்ல வடிவாக மிக அற்புதமாக உண்மையான கருத்துக்களோடு மிக ஆணித்தரமாக உங்கள் கட்சிக்கு நிறைய வாதங்களை சேர்த்திருந்தீர்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர்கள் எதைத்தான் செய்தாலும் கணவன்மார்கள் நிச்சயமாக சந்தோஷமாகவும் மனைவிமார்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை நாடி வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டீர்கள். மிகவும் நல்ல கருத்துக்கள். அடுத்ததாக இந்த விவாத அரங்கின் கடைசி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி பகுதியில் திரு தினேஷ் நடராஜா அவர்கள் தனது வாதத்தையும் எதிர்த்தரப்பு வாதத்தை வெற்றி பேசுவதற்காக இங்கு மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார். இதோ தினேஷ் நடராஜா தனது கடைசி கருத்துக்களுடன். நன்றி நடுவர் அவர்களே. எதிரணியை பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. தமிழ் திருமதி பாரதி அவங்க சொன்னாங்க நாங்கள் அணி மாறி உட்காந்துருக்கோம்னு சொல்லி. கட்டாயமாக தெரியல, நாங்கள் சரியான அணியில் உட்காந்துருக்கிறோம். பாரதி இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு இங்கே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது அவங்க எவ்வளோ குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி.
இதுக்கு பேரை நான் எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது இல்லாமல் சந்துரு எல்லாம் சொன்னார், வீட்டுக்கு போனால் சமைக்கிறது வைக்கிறது என்னென்னமோ எல்லாம் கழிச்சாரு. அவர் இன்னும் கல்யாணம் கட்டவே இல்லை. கல்யாணம் கட்டினா தான் தெரியும் யாரும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி. அதுவும் அவர் தெரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு விஷயம் வரேன். கடைசியாக நம்ம வீட்டில் ஏடிஎம் டெபிட் கார்டு யார்கிட்ட இருக்குது, டிவி ரிமோட் யார்கிட்ட இருக்குது. அப்ப நீங்களே யோசிப்பீங்க லாஸ்ட் டிசிஷன் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி. குடும்பத்துல யாரு சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க தான் எல்லாம் வச்சிருக்காங்க. சரியா? நம்மளே கேட்டுதான் வாங்கிக்கிறோம். சாரி, இன்னொரு நோட் எழுதுனேன். இந்த பாரதியை பத்தி டக்குனு மாறி எழுதிட்டேன். சரி, இந்த அவ்வளோ விஷயத்தையும் இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இந்த மனைவிமார்கள் சாலையா சொல்றாங்க கணவர்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி. இதை கட்டாயமா ஏற்றுக்கிறேன்மா. இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளோ கணவர் பார்த்து மூஞ்சி பாருங்க கொஞ்சம் எவ்வளவு வாடி வதங்கி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி. உண்மையா பொய்யா? கட்டாயம் தெரியும். இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கிடையாது. எனக்கு இங்க சமைச்சாச்சு, அதை நாங்கள தான் சமைச்சிருக்கோம். எந்த பெண்மணியும் உதவி செய்யல, ஆனா பண்ணாங்க. அதையும் கணவன்மார்கள் தான் செஞ்சாங்க. தேங்க்யூ. நன்றி வாத அறிஞர் தினேஷ். அந்த சுருக்கமாகவும் சுவையாகவும் தன்னுடைய கருத்தை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக கூறி வென்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து தமிழ் அமுதன் எதிர்கட்சியிலிருந்து இல்லை 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 இன்னும் கணவர்கள் தான் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் குடும்பத்தை நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடம் இன்னும் சில கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒளிவாங்கியை நோக்கி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார். கேட்டு பார்க்கலாம். அவர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். நாங்கள் ரெண்டு விதமாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். மனைவிமாரை கட்டுப்படுத்தியும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், குட்டி கொடுத்தும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அது விளங்கவில்லை. மனைவிமார் எப்பொழுதுமே என்ன செய்கிறார்கள் என்றால் கட்டுப்படுத்த வேண்டும், அவரை ஏதாவது சொல்ல வேண்டும். இந்த எதிர்த்தரப்பில் கிடைத்தவர்கள் இந்த சரஸ்வதி, துர்க்கை, லட்சுமி என்று மனைவிமாருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். சனிக்கிழமையானா ஞாயிற்றுக்கிழமையானா வெளியில போகணும். கணவனுக்கு அப்படி இல்லை. கணவன் சரி ஆறுதலாக வீட்டில் இருப்போம், சும்மா இருப்போம். நான் இந்த சும்மா இருப்போம் என்ற கன்செப்ட் எல்லாருக்கும் விளங்கும். எல்லா கணவன்மாருக்கும் சும்மா இருக்கிறது என்னன்னு தெரியும், அது பிடிக்கும். ஆனால் இந்த மனைவிமார் ஒரு லிஸ்டை வச்சு கொண்டிருப்பினோம். அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சிவாங்க இந்த உடுப்படுக்க போறதை பற்றி கதைச்சார். நல்ல விஷயம். சிவாங்க நானும் முடிந்தான், நீங்களும் முடிந்தான். எல்லா வருஷத்தாண்டி தான் வந்து நீங்கள் உடுப்படுக்க போற சாட்டில நாங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது இல்லையா? விளக்கம் நினைக்கிறேன். ஒரு திருமணம் நடந்தால் என்ன நடக்கும்? ஒரு கணவனின் நண்பர்களை மனைவி சுருக்கு வர இல்லையா? நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் மட்டும் இல்லாமல் மனைவியின் நன்றிகளையும் நாங்கள் சேர்த்து எதுக்கும் எதிர்காலத்தில் உதவியா இருக்குது என்று காட்ட போட்டு வைக்கிறது யார்? நாங்கள். சுதந்திரமாக இருக்கிறது, அது உங்களுக்கு இப்போது விளங்கும். எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் தேவையான இடத்தில் கட்டுப்படுத்தியும் தேவையான இடத்தில் விட்டு கொடுத்தும் ரெண்டு இடத்திலையும் கணவன்கள் தான் கணவனாக திருப்தியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகின்றது. நன்றி. சரியா போச்சு. பட்டிமன்றத்துக்கு அப்பால் சந்திரவுக்கு ஒரு முன்னாள் காதலி இருந்தாலாம், இப்ப இல்லையா? சரி, அவங்களை சேர்த்திருப்போம். சரி, அன்பு உள்ளங்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பொன்மாலை பொழுது வணக்கங்கள். இப்பொழுது பந்து எனது கையில் இருக்கின்றது. உங்களுடைய உதவி தேவை. நிச்சயமாக
இந்த இரு தரப்பினரும் மிக நன்றாக வாதாடினார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, அதே போல எங்க கடுப்பு, யாரு சிவானா குறிப்பிட்ட போல நாங்கள் சமைத்து கொடுக்கின்றோம், சுட்டு கொடுக்கின்றோம், விட்டு கொடுக்கின்றோம். நிச்சயமாக நல்லொரு கருத்து அது. யாரும் குடும்பம் என்று வந்துவிட்டால் அனைவரும், சமூகம் என்று வந்துவிட்டால் அனைவரும் ஒன்று. நாங்கள் தவறுகள் விடுவது மனிதனின் ஒரு சுபாவம். அந்த தவறை விட்டவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதும் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்லொரு சுபாவம். நாங்கள் விட்டு கொடுத்து மன்னித்து நடந்தோமானால் அதில் பல விஷயங்களை நாங்கள் முன்னணியில் வெற்றிகரமாக செய்து கொண்டு போகலாம் என்பது தான் இந்த இரு தரப்பினரது வாதத்திலும் இருந்து நடுவர் என்ற வகையில் எனக்கு வெளிப்பட்டது. பல ஆதாரங்கள், உண்மையில் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கருத்தாக கொண்டு அவர்கள் அந்த ஒரு நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற பதவிகள், ஒரு மதம் என்று வந்துவிட்டால் அந்த மதத்தில் இருக்கின்ற தெய்வங்கள், பெண் தெய்வம், ஆண் தெய்வம், யாராக இருந்தாலும் அந்த பதவிகள், அந்த தெய்வத்தின் தன்மை எப்படி இருக்கின்றது, அந்த தெய்வம் மன்னிக்கின்றது, அந்த தெய்வம் அருளை கொடுக்கின்றது. அப்படியான ஒரு விஷயங்களை இங்கு விட்டு கொடுத்தல், மன்னித்தல் மற்றும் அனைத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இருவரும் என்ற கருத்து இங்கு வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னால் கூற முடியாது ஆண்கள் கணவர்கள் மாத்திரம் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றோ, அல்லது பெண்கள் மனைவிகள் மாத்திரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கின்றார்கள் என்று அவையில் இருந்து ஒரு அழகான குரல் வந்தது. நாங்கள் அந்த காலம் இந்த காலம், நிச்சயமாக அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலத்தில் இருவரும் வேலை செய்கின்றார்கள். அப்பாவும் வேலைக்கு போகிறார், அம்மாவும் வேலைக்கு போகின்றார்கள். ஆண்கள் வேலைக்கு போகின்றார்கள், பெண்கள் வேலைக்கு போகின்றார்கள். இருந்தாலும் சில கலாச்சார கடமைகள், சில வேலைகளை சில பேர் தான் செய்ய வேண்டும். அதுதான் அழகு. நாங்கள் என்றும் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை மதிக்கின்றபடியால் தான் இன்று அமெரிக்காவில் வந்து கூட சுதந்திரமாக நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து தாய் திருநாள், தீபாவளி போன்ற நிகழ்வுகளை கொண்டாடி எங்கள் வருங்கால சந்ததியினர்களுக்கு அது பற்றி கூறிக்கொண்டு இருக்கின்றோம். அவர்களையும் பயிற்சிவிக்கின்றோம் என்பதில் நாம் எல்லோரும் இங்கு இருக்கின்ற அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்பதை கூறி, இரண்டு தரப்புகளும் சிறப்பாக வாதாடி வெற்றியை இருவருக்கும் வழங்குகின்றேன் என்று அன்புடன் உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.